2004ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் இதே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 40 இடங்களிலும் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் இமாலய சாதனையை நிறைவேற்றி காட்டினார். 20 ஆண்டு காலம் கழித்து அவருடைய அருமைக்குரிய மகனார் தளபதியார் அவர்கள் அதே சாதனையை நிகழ்த்தி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார். இந்த மாபெரும் சாதனையின் மூலமாக பாசிஸ்டுகளுக்கு ஒரு வேகத்தினை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களிடம் இருந்த அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார். இன்று தளபதி அவர்களுடைய அரசியல் துப்பாக்கியில் 40 தோட்டாக்கள் இருக்கின்றன. அந்த 40 தோட்டாக்களும் சமூக நீதியை முடங்கக்கூடிய தோட்டாக்கள், மனித உரிமைகளை பேசக்கூடிய தோட்டாக்கள், இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்காக துடிக்கக்கூடிய தோட்டாக்கள். இந்த மாபெரும் வெற்றியை ஈட்டியதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு அரசியல் வகுப்பை எடுத்திருக்கிறது. திராவிட மாடல் அரசை மையமாக வைத்துத்தான் இனி எதிர்கால இந்தியா இயங்கும் என்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதற்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலே நாம் அவரை மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம்.